சுட்டெடுப்போம். வணக்கம் ராகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று இரவே எல்லாம் நல்ல வடிவாக குழச்சி வச்சுட்டோம். அந்த குழச்சி வச்ச மாவை எடுத்து இன்றைக்கு நாங்கள் தோசை தான் சுட போகிறோம். சுட்டா தலை எனக்கு சரிங்க. அது நாங்கள் 3 வகையான தோசை சுட போகிறோம் இன்றைக்கு. இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் ஒரு சுண்டு உளுந்தெடுத்து 2 மணித்தியால் ஊற விட்டுருக்கிறேன். எனக்கு நல்ல வடிவாக ஊறி வந்துட்டுது. இந்த உளுந்தை நான் நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். நான் உளுந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இந்த உளுந்தையும் நான் கொஞ்சம் தேங்காயும் எடுத்துருக்கிறேன். பாதியிலையும் மரவாசி தான் எடுத்தேன் நான் தேங்காய். நான் இது ரெண்டையும் மிக்சி கப்பில் சேர்த்து நல்ல வடிவாக சாந்தாக அரைச்செடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விடுறேன். உளுந்து அடிக்கல, இது தோசை தானே, நாங்கள் தண்ணி சேர்த்து அடிக்கலாம். இப்போ வடிகதுகள்ன்றால் தான் கொஞ்சம் டைட்டாக அடிக்கணும். இது தண்ணி சேர்த்து அடிக்கலாம். மாவை நான் பானையில் சேர்க்க போகிறேன். நல்ல பட்டை அடிச்சுட்டேன் உளுந்து. அதாவது நான் இப்போ மாவோடு சேர்க்கிறேன். உளுந்து வந்து நாங்கள் இதுதான் அளவண்டி இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட கூட கொஞ்சம் உளுந்து இருந்தோன்னா கூட சேர்க்கிறேன். நான் இப்போ 2 சுண்டு மாவுக்கு 1 சுண்டு உளுந்து சேர்த்தேன். நான் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பச்சை தண்ணி விட்டு தான் கலந்தெடுக்க போகிறேன். இது வந்து இட்டலியை விட கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கரைக்கலாம். நாங்கள் நல்ல வடிவாக கலந்து எல்லாம் சேர்ந்தால் தான் எங்களுக்கு நல்லா புளிச்சு வரும் தோசைக்கு. நான் இந்த பதத்தில் குழச்சி வைக்கிறேன். நான் விடிய இது கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். உப்பு சேர்க்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டால் சரி. நாங்கள் விடிய புளிச்சாப்போல் எடுத்து பார்க்க எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளலாம். 12 hours later. நாங்கள் தோசை மாவு இருக்கா திறந்து பார்ப்போம். நான் இரவு குழச்சி வச்சேன்னா நல்ல வடிவாக புளிச்சு வந்துட்டுது. கரண்டி வைக்கவே தெரியுது, நல்லா புளிச்சிட்டுது. நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பை சேர்த்து நல்ல வடிவாக கலந்து எனக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணும். இதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா காணும். இந்தளவு தண்ணி சேர்த்தா காணும். எனக்கு அதனால் வந்துட்டு என் அடுப்பு எரியுது. நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். சூடாகிட்டுது. நான் இந்த தோசைக்கல்லுக்கு தோசை எடுபடுறதுக்காக நல்லெண்ணெய் தான் பூசுறது. நல்லெண்ணெய் பூசுகிறேன். நான் தோசையை ஊற்றுறேன். தோசைமா நல்லா புளிச்சிருக்கு. புளிச்சா தான் இப்படி இந்த சின்ன சின்ன கண் விழுந்து ஓட்டையாக வரும். நல்லா புளிச்சா தான் அப்படி வரும். தோசை இது நல்லா முறமுறண்டு சுடுபட்டு வந்துட்டுது. நான் எடுக்கிறேன். தோசை வந்து சுட சுட சாப்பிடத்தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்படி தோசைகளை நாங்கள் ஒரு தாளித்து போட்டும் செய்யலாம். அதுவும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். வெங்காயம், மிளகாய், சீரகம் எல்லாம் தாளித்து போட்டு கலந்துட்டு அப்படியும் நாங்கள் சுட்டெடுக்கலாம். இப்படி நாங்கள் எல்லா தோசையும் சுட்டெடுப்போம். நான் இந்த தோசையை எண்ணெய் தோசையாக செய்ய போகிறேன். எண்ணெய் விடலாம், நெய் விடலாம், முட்டை விடலாம். தோசைகள் செய்ய நாங்கள் அப்படி விடலாம். இது நான் எண்ணெய் தோசை செய்கிறேன். நல்லெண்ணெய் தான் விடுறேன். நல்லா எண்ணெயில் புரிஞ்சு விரட்டு. நான் அப்படியே பிரட்டி விட போகிறேன். எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்துட்டு எனக்கு நல்லா எண்ணெயில் முறுமுரண்டு புரிஞ்சு வந்துட்டு தோசை.
தோசை நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது, எண்ணெயை விட்டு நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் எண்ணெய் தோசை சுட்டு எடுத்துட்டேன். முட்டை தோசை செய்ய போகிறேன். ஒரு ஆளுக்கு எண்ணெய் தோசை வேணுமா, அவளுக்கு அழகு முட்டை தோசை. முட்டையை நல்லா பரவி விடுவேன். கொஞ்சம் கூட விட்டபடியே இஞ்சால வளைஞ்சு ஓடிட்டுது முட்டை. அளவாக தோசைக்கு மேலேயே விட்டால் அப்படியே இருக்கும். நான் அதை பிரட்டி போட போகிறேன். முட்டை தோசை நல்லா பொங்கி வரும். நான் போட்ட உடனே நல்லா பொங்கி வருது இங்கே முட்டை. நான் எடுக்கிறேன் அதை. அப்புறம் பார்த்தா வைக்க போகிறேன். இது மச்சம் தானே, அப்போ எண்ணெய் தோசைக்கு வைக்கிறேன். நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துருக்குது. அப்படியே முட்டையை ஊற்றி விடுவேன். முட்டை நல்லா வெந்து வந்துட்டுது. அப்படியே நான் திருப்பி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசையெல்லாம் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான தோசை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தோசை. இதுக்கு மேலே நல்லா எண்ணெயை ஊற்றி சுடைக்க நல்ல மொறுமொரண்டு வரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை. மற்றது முட்டை தோசை. தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டையை ஊற்றி விடுறது, அந்த மாதிரி இருக்கும் இந்த முட்டை தோசை. மற்றது நாங்கள் நார்மல் தோசை. இதுக்கு கறி ஒன்றும் தேவையில்லை, அப்படி நார்மலாகவே சாப்பிடலாம். அப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குதுண்டு. அதாவது நார்மல் தோசையை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு தான் சம்பல் தேவை. மற்ற 2 தோசையும் சம்பல் இல்லாமல் சாப்பிடலாம். சம்பல் நல்லா அடிபட்டு வந்துருக்குது. இந்த தோசையே நல்ல டேஸ்டாக இருக்குது சம்பளோட சேர்த்து சாப்பிடாது. இந்த தோசையிலையும் சாப்பிட்டுப்பாங்க எப்படி இருக்கு. மேலே முட்டையை வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துருக்கு. மேலே 2 முட்டை இங்கே வேறுங்க எப்படி இருக்குன்னு சம்பளோட சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. எண்ணெய் தோசை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துருக்குது. எண்ணெயில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 3 தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தோசை சுடுறது பார்த்தீங்கன்னா இரவு நல்ல மாவை குழச்சி வச்சா காரம் எடுத்து நாங்கள் சுடலாம் நல்ல வடிவாக. இந்த பிடிச்சி வந்துட்டோன்னா நல்ல சாஃப்டாகவும் வரும் தோசை. அப்போ இந்த தோசை ஒரு இலவான வேலை தான் சுட்டு எடுக்கிறது. அப்போ இந்த தோசையை பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்லேயே இலவாக சுட்டு எடுக்கலாம். அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சு கொள்ளுவோம். பாய்.